தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள் தான், நிச்சயமா முட்டாள்கள் தான். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஆட்சிக்கு முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து முட்டு தேர அளவுக்கு முட்டு கொடுக்குறீங்க இல்லையா? இப்போ கில்லி சரத்குமார் ஒரு விளக்க வெங்காய வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அதெல்லாம் பார்த்து சிரிச்சு நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். ஏன்னா உங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்களாம் உண்மையை சொல்ற பொய்யாமணி புலவர்கள் இல்லையா, சத்தியவான்கள். ஸோ கண்டிப்பா நீங்களாம் உண்மையை தான் சொல்றீங்க, ரொம்ப நேர்மையானவர்கள், கண்டிப்பா உண்மையை தான் சொல்றீங்க. இன்னைக்கு ஒரு டாக்டர் பேசியிருக்காரு. அது பேசும்போது இன்னும் கோபம் தலைக்கேறுது. விட்டுருங்கடா, நீங்கெல்லாம் விட்டுருங்க தயவு செஞ்சு. மக்களை மறுபடியும் முட்டாளாக்கும்னு நினைக்காதீங்க. உங்களை நம்பர் ஒரு 33% இருக்கு. மிச்சம் 67 பேரும் நீங்க சொல்றதுக்கு ஆமா சொல்லணும் நீங்க நினைக்கிறீங்க. சரி, நாங்க ஆமானே சொல்லிட்டு போறோம். ஆனா எங்களுக்கு மறுபடியும் எங்களுக்கு கேள்வி கேட்கணும்னு தோணுது. அது எங்க இருந்து தெரியுமா? நாங்க பெரியார பொய்யா எடுத்துக்கல, உண்மையா எடுத்துக்கிறதுனால எங்களுக்கு அந்த கோபம் வருது. அப்ப நாங்க கேள்வி கேட்கிறோம். ஏண்டா நீங்க ஸ்டேடியம்ல உட்காந்து நீங்க வீடியோ எடுக்கிறீங்களா? அதுல குழந்தை காணும, குழந்தை எங்க போச்சு? 1.5 வயசு குழந்தை எங்க இருக்கு? குழந்தை இல்ல. குழந்தையோட அம்மா இல்ல, இருந்தது நண்பர்களா இருக்காங்க. அதுல அவரோட ஃப்ரெண்டு வர ஒரு பொண்ணு சொல்லிருக்கு, நாங்கெல்லாம் இருந்தோம், அது எப்படி அவர் பண்ணுவார், அவர் அப்படிலாம் பண்ண மாட்டார், ரொம்ப நல்லவர். சரிம்மா, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்கும்போது நீங்க எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டீங்க, நல்லவர் தான். சரி, அப்ப பிள்ளை வீட்டுல இருந்தானே, வீட்டுல இருக்க குழந்தைக்கு நீங்க ஸ்டேடியம்ல நீங்க மருந்து பிடிச்சிங்களா? சரி, அப்படியே அந்த குழந்தை அங்க இருக்குன்னா அந்த டாக்டர் சொல்றாருங்க, வாந்தி பேதி காய்ச்சல் ஃபிட்ஸ் வந்திருக்குன்றாரு. உங்களுக்கு கூச்சமா இல்லை இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி ஒரு பாதிப்பு எந்த குழந்தைக்கும் இல்லாம இருக்கணும், இறைவன் கிட்ட நான் கேட்டுக்கிறேன். ஒருவேளை அந்த குழந்தைக்கு உடம்பு முடியாம இருந்திருக்கலாம். அந்த அந்த குழந்தைய கொண்டுட்டு நீங்க கிரிக்கெட் பார்க்க போவீங்களா? அப்படி தக் லைஃப் மூமெண்ட்னு வைப்பீங்களா? ஒரு ஃபிட்ஸ் அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு நீங்க ஸ்டேடியம், உங்களுக்கு அப்படி கிரிக்கெட் இம்பார்ட்டன்டா? யாரா நீங்கெல்லாம்? நீங்க என்ன ப்ரூவ் பண்ண நீங்க நினைக்கிறீங்க? இல்ல நீங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணல, மாத்திரை தான் நீங்க பிடிச்சிங்க. சரிங்க, நாங்க ஒத்துக்குறோங்க. நாங்கெல்லாம் வீட்டுல அப்படிதான் காலங்காலமா மாத்திரை பிடிச்சிட்டு இருக்கோம். மொபைல்ல வச்சு, டெபிட் கார்டை வச்சு அப்படியே இது பண்ணி, பக்கத்துல 500 ரூபாய் நோட்டு வச்சு மூக்குல வச்சு உரியறதுக்கும், குழந்தைக்கு வாயில வச்சு ஊதி கொடுக்கறதுக்கும் அந்த ரூபா நோட்டு அதுதானே. ஏன்னா நாங்கெல்லாம் யூஸ்வல் சங்குல வச்சு குழந்தைக்கு மருந்து கரைச்சி கொடுப்பாங்க. கொஞ்சம் கசப்பா இருக்கணும், சம்டைம்ஸ் தேன் வைப்பாங்க. வாட்டெவர், ஒரு சங்குன்னு ஒண்ணு உண்டு, எல்லாருக்குமே தெரியும். கிராமத்துல இங்க என்ன பேர் சொல்லுவாங்கன்னு தெரியாது. அது சங்கு அந்த குழந்தைக்கு தொண்டை வரைக்கும் போட்டு அந்த மாத்திரையை முழுங்க வைப்பாங்க. மூக்கை பிடிச்சி அண்ணாந்து வச்சு கொடுப்பாங்க, ஏன்னா துப்பிடக்கூடாது அப்படின்றதுக்கு. எப்படிதான் நீங்க போய் சொல்றீங்க? நீங்க யாரு நீங்க நினைச்சு எங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு புரியல. நீங்க எத்தனை டாக்டர்ஸ் இதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க? இல்ல இதெல்லாம் நாங்க பாத்துட்டு இருக்கணும்? மிஸ்டர் சரத்குமார், ஆமாங்க, நீங்க உங்க குழந்தைக்கு தான் நீங்க மருந்து இது பண்ணீங்க. குழந்தை எங்க இருக்குன்னு கேட்டாச்சா குழந்தைய காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு. ஏன்னா வீட்டுல எதனா குழந்தை இருந்துச்சு. போய் சொல்றதுக்கு ஒரு அளவோடி சொல்லுங்க. எரிச்ச டேஷா இருக்கு எங்களுக்கு எல்லாம் கேட்கறதுக்கு. இன்னும் எத்தனை டாக்டர்ஸ் போய் சொல்ல வைப்பீங்க நீங்க? உங்க ஆட்சி எவ்வளவு தூய ஆட்சின்னு எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வைகோ சொல்லிட்டாரு, ரிசைன் பண்ண வைங்க அந்த 2 எம்எல்ஏக்களை, நாங்க ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னதாட்டு. சூப்பர் தூய ஆட்சியில இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரிதான் இருக்கணும். எல்லா எல்லா கட்சியும் அடிச்சு உடைச்சி ஒலையில போடுறதுக்கு முதல்ல மாதிரி இருக்கணும். அப்ப அதுக்கெல்லாம் நீங்க ரொம்ப சரியான ஆட்களா தான் நீங்க இருக்கீங்க. எதிர்கட்சியே இல்லாத ஒரு சட்டமன்றம் வேணும், 31 எதிர்கட்சியே இல்லாம. அப்பதானடா ஹிட்லர் மாதிரி நீங்க எல்லாம் இருப்பீங்க. எதிர்கட்சியே அவனும் இல்லைன்னா வாச்சிங்க பாருங்க தலையெழுத்துல. சே, தமிழ்நாட்டுல இருக்கோன்னு நினைச்சா வேதனையும் அசிங்கமும் கேவலமும் இருக்குடா. நீ எதுக்கு இங்க இருக்க, ஒழிஞ்சு போன்னு சொல்லுவீங்க. போறதுக்கு நேரம் இல்லை, ஏன்னா காலங்காலமா இங்கே இருந்துட்டோம்ல. இந்த மாதிரி ஒரு ஜோம்பிங்களுக்கு நடுவில் நாங்க வாழ வேண்டிய காலம் வரும் நாங்க எதிர்பார்க்கல. போதும்டா, நிறுத்துங்கடா. இந்த பொய் புரட்டு இந்த அசிங்கத்தெல்லாம் பார்த்து எரிச்சலும் கோபமும் அதிகமா வருது. வாய்க்கு ஏதாவது பேசிடக்கூடாதுன்னு தோணுது. பிள்ளைக்கு ஃபிட்ஸ் வந்துச்சான், ஸ்டேடியம்ல வச்சு தக் லைஃப் மூமெண்ட் மாத்திரை அடிச்சு கொடுத்தாராமா, மாத்திரைய. திமுகக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸ் பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸ ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண